ராணியக்கா, எவன் அது? உங்க சின்ன பொண்ணு சோனி கழுத்துல தாலி கட்டிட்டா? சண்டாளே, உள்ள வரமுச்சிலே எனக்கு அவன் ஏதோ பண்ண போறான்னு மனசு சொல்லிச்சே. வந்த மாதிரியே ஏதோ பண்ணிட்டானே சண்டாளே, மண்டையில இடிய தாக்கிட்டானே. சந்தியாவை பாருங்க, தங்கச்சி மேல இருக்க பாசத்துல எவனோ தங்கச்சிக்கு தாலி கட்டிட்டானே, அதிர்ச்சியில வேற மயங்கி வேற கீழே விழுந்துட்டு. அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பாசம் பாருங்களா. கொஞ்சம் நில்லு சின்ன பொண்ணு, எனக்கு இந்த சோனி கழுத கொஞ்ச நாள் அலைஞ்சது எனக்கே சரியில்லாம இருந்துச்சு. போய் அவ தலைமுடி ஆயின்னு ஆயிருதுல, இந்த சோனி கழுத நீ செத்தா. சோனி கழுத எத்தனை நாள் எங்களை அசிங்கப்படுத்தணும்னு காத்துக்கிட்டு இருந்தா, எல்லாரும் முன்னுக்கு எங்க கழுத்தை அறுத்துட்டியடி. அம்மா அம்மா, நான் ஒன்னும் பண்ணலம்மா, இதுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாதுமா. நீ ஒண்ணும் பண்ணலையா? நீ ஒண்ணும் பண்ணாமதான் அவன் இவ்வளவு பேர் முன்னுக்கு வந்து உன் கழுத்துல தாலி கட்டுறானா? நீ அன்னைக்கு நினைச்சேன் கூட்டிட்டு வீட்டுக்கு வரமுச்சுலே, அன்னைக்கே கேட்டேன் இவன் உனக்கு தெரியுமா நீ. இல்லம்மா எங்க சாரு மோரும் நீ வேற சொல்லிட்டா. அப்பமே எனக்கு ஒரு டவுட் தாண்டி. இருந்தாலும் நீ எல்லாரும் முன்னுக்கு எங்களை அப்படி அசிங்கப்பட்டு கரிய பூச வச்சிட்டியேடி. ஆமா, நேத்து நீ அவன் வீட்டுக்கு போனியா? ஐயோ, நேத்து இவன் வீட்டுக்கு போனது அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஒருவேளை இவன் ஏதோ சொல்லிட்டானா? என்னடி, என்ன போய் சொல்லி அம்மாவை ஏமாத்தல நீ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கியோ? அது வந்து அம்மா, அது வந்து நீ அவன் வீட்டுக்கு போனியா போவலையா? நீ அவன் வீட்டுக்கு போனியா போவலையா? போனேன்டாமா, ஆனா வேற ஒரு விஷயம் அதம்மா அவர் வீட்டுக்கு போனேன். அட சண்டாளி சண்டாளி, உன்னை எதுக்கு பெத்தேன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணிட்டியடி. எல்லாரும் முன்னுக்கு என் மூஞ்சில கரிய பூசிட்டியடி. அத்தை, நீங்க ஏன் அவன் பண்ண தப்புக்கு நம்ம வீட்டு பொண்ணு திட்டுறீங்க? அவனை 4 சாத்து உண்மை என்னன்னு கேட்டா அவன் சொல்லிட போறான். நம்ம பொண்ணுல இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இந்த நேரத்துல நம்ம உள்ள போய் சோனி கழுத்துல இருக்கிற தாலியை கழத்திட வேண்டியதான். அந்த தாலி எனக்கு சேர வேண்டிய தாலி அவ கழுத்துல போய் இருக்குது. அம்மாட்ட எப்படியாச்சும் சொல்லி இந்த தாலியை கழத்திட வேண்டியதான். இந்த தாலி என்ன அவ கழுத்துல யாராவது விருப்பப்பட்டு கட்டின தாலி கிடையாது. எனக்கு ஏற வேண்டிய தாலி தெரியாம அவ கழுத்துல ஏறிட்டு விட மாட்டேன். இந்த தாலியை கலத்தாம நான் விடவே மாட்டேன். சோனி, இந்த தாலி உன் கழுத்துல இருக்க வேண்டாம், கழட்டி தூக்கி வீசு. ஏ சந்தியா, உனக்கு கொஞ்சம் வச்ச அறிவு இருக்கடி. ஏண்டி கெட்ட தாலி அவக்கு சொல்ற? ஏன் அவ ரெண்டு பேரும் லவ் பண்ணியா கல்யாணம் முடிச்சிருக்காவ? தாலியை கலத்த சொல்றதுக்கு அவ கஷ்டப்படுறதுக்கு தெரியாம இருந்த தாலி தானே, அது எதுக்கு அவ கழுத்துல தொங்கணும்? கழட்டி வீச வேண்டியதானே. தெரியாம கட்டினால தாலி தாலி தானடி. ஒருத்தன் அவன் கழுத்துல தாலி கட்டிட்டானா அது அவக்கு சொல்ற உரிமை உனக்கும் இல்ல எனக்கும் இல்ல. இந்த பாரு அக்கா, அறிவு இல்லாம பேசாத. ஒருத்தர் விருப்பப்பட்டு அதை தாலியா ஏத்துக்கிட்டாதான் அது பேர் தாலி. விருப்பம் இல்லாம அது தொங்கணும், அது பேர் தாலியே கிடையாது. ஏம்மா, நீங்க சோனி கழுத்துல இருக்க தாலியை கலத்த சொல்லுங்கம்மா. ஆமா, சந்தியா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சோனி கழுத உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாட்டி அந்த தாலியை கலத்தி மூஞ்சில வீசு. ஆண்டி, ஒரு தாலியோட அருமை உங்களுக்கு தெரியாதா? நீங்களே போய் கழட்ட சொல்லலாமா? ஓ நீயே தம்பி, நீயும் அவன் கூட வந்த கூட்டுக்கலவாணி தானே, அப்புறம் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவா? சோனி, இவ்வளவு தூரம் அம்மாவும் நானும் மாத்தி மாத்தி சொல்றோம், அப்படியே நின்னுகிட்டு இருக்கா. அந்த தாலியை கலத்தி வீசுடி. நிறுத்துடி, கெட்டின தாலியை கலத்துறாளுங்களாம். என்னடி தாலி நான் உனக்கு விளையாட்டா போச்சா? போட்டா போட்டுக்கலாம், இல்ல கலத்தி வீசுறதுக்கு. ரெண்டு பேரும் ஏன் அறிவு கட்டத்தனமா பண்றீங்க? என்ன மைனி, உங்களுக்கும் தாலியை பத்தி தெரியாதா? அது மகிமை என்னன்னு நீங்களும் அந்த பிள்ளைகளோட சேர்ந்து தாலியை கலத்தி வீச சொல்றீங்க. அவன் தாலியை கட்டிட்டான், எதுக்கு கட்டினா என்ன கட்டினான்னு அவன்கிட்ட கேட்காண்டாமா? இந்த பாருங்க மைனி, ஊரே நம்ம பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க தாலி கலத்தி வீசிட்டீன்னு வச்சுங்க, நம்ம பிள்ளையோட நிலைமை என்ன ஆகுறது? அவ வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிரும். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பையன்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிங்க, அதுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் நம்ம தெளிவா எடுக்கலாம். நான் இப்போ கேட்குற நிலைமையில வசந்தி, எனக்கு தைரியமும் இல்லை, மனவேதனையில நின்றுகிட்டு இருக்கேன். என்னால எதுவுமே பேச முடியாது. நீயே அந்த பொறுக்கிட்ட கேட்டு என்ன ஏதுன்னு ஒரு முடிவு எடு. தம்பி, நீ யாரு என்னன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. உன்னை நான் முன்ன பொண்ணை பார்த்ததும் கிடையாது. ஆனா ஏன் தம்பி இப்படி வந்து கூட்டத்துல அந்த பொண்ணு காலத்துல தாலி கட்டி இருக்கா? உனக்கு அந்த பொண்ணுக்கு என்னதான் சம்பந்தம்? டேய் மச்சான், நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அந்த பொண்ணு கழுத்துல நீ இப்ப தெரிஞ்சோ தெரியாம தாலி கட்டிட்ட. எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் உன் கையில தான் இருக்கு. அந்த பொண்ணை விட்டு கொடுக்காம ஏதாவது ஒரு நல்ல முடிவா பார்த்து ஏறு. டேய், இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. நான் பெரிய குழப்பத்துல இருக்கேன்டா. ஏய், எனக்கு என்னமோ நீ இந்த பொண்ணை ஏத்துக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா சந்தியா சிஸ்டருக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு நீ அதுல போய் தலையிட வேண்டாம். இந்த பொண்ணை ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி ஏத்துக்கோடா.
என்ன தம்பி நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு திரும்ப திரும்ப முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பதில் சொல்லுங்க தம்பி, எதுக்கு இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுனீங்க? அம்மா இவன்ட்ட எல்லாம் பேசி ஏமா டைம் வேஸ்ட் பண்றீங்க? நம்ம யார் வரணுமோ அதை நான் வர வச்சுட்டேன். அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஸ்பெஷலா கேட்க வேண்டிய இடத்துல கேட்டாங்கன்னா அவன் வாயில இருந்து உண்மை தானா வரும். இவங்கிட்ட எல்லாம் பேசாதீங்கம்மா இந்த நாய்கிட்ட. எப்பா விஜய், இது கோவப்படுற நேரம் இல்லப்பா. நம்ம பொண்ணோட வாழ்க்கை, அதுல நம்ம விளையாடக்கூடாதுப்பா. நம்ம எப்படி போனா நம்ம பொண்ணை காப்பாற்ற முடியுமோ அந்த வழி தான்ப்பா காப்பாற்றணும். நம்ம தப்பான முடிவுலாம் எடுத்துடக்கூடாது விஜய். கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. என்ன தம்பி கேட்டுக்கிட்டே இருக்கேன், இப்படி அமைதியா நின்றுகிட்டு இருக்கீங்க? உங்க வீட்லயும் அக்கா தங்கச்சி இருந்து யாராச்சும் இப்படி திடீர்னு வந்து தாலி கட்டிட்டா நீங்க இப்படி பாத்துக்கிட்டா இருப்பீங்களா? உங்க சட்டை உலுப்பி என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா தம்பி? நாங்க உங்களுக்கு மரியாதை தந்தா நீங்க அப்படியே இருக்கீங்களே, சொல்லுங்க தம்பி. அது நான் சொல்றேன் ஆண்டி, நீங்க சோனி மேல கோவப்படக்கூடாது. என்னது சோனி மேல நாங்க கோவப்பட வரோமா? சொல்லுடா. என்ன இவன் நம்மள ஏதோ இந்த கேம்குள்ள கொண்டு வரான், நம்மள எதுல மாட்டி விட போறான்னு தெரியலையே. ஐயோ, அது ஆண்டி, நானும் சோனியும் 3 வருஷமா லவ் பண்றோம். என்னது இவனை நான் 3 வருஷமா லவ் பண்றேனா? அட பாவி, உன்னை பார்த்தே கொஞ்ச நாள் தானடா ஆகுது. இவன் இப்படி போய் சொல்றான். இவன் என்னதானே 3 வருஷமா லவ் பண்ணா, ஏன் சோனியா லவ் பண்றேன்னு சொல்றான்? என்னது எங்க வீட்டு பொண்ணு உன்னை 3 வருஷமா லவ் பண்ணுதா? ஆமா ஆண்டி, நானும் சோனியும் 3 வருஷமா உயிருக்குயிரா லவ் பண்றோம். ஆனா திடீர்னு எங்க வீட்டுல எனக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுதான் சோனி நேத்து எங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணோம். அப்பதான் அவ சொன்னா, நீங்க நாளைக்கு வந்து என் கழுத்துல தாலி கட்டிருங்க, யாராலையும் நம்மள பிரிக்க முடியாதுன்னு ஒரு ஐடியா தந்தா. அதனாலதான் வந்து நான் சோனி கழுத்துல தாலியை கட்டிட்டேன் ஆண்டி. யாரடா நீ? உன்னை நான் காதலிச்சனா? இல்ல என் கழுத்துல தாலி கட்ட சொன்னனா? இல்ல நான் வந்துதான் உனக்கு ஐடியா தந்தனா? ஏண்டா இவ்வளவு பெரிய பழியை என் மேல போட்டு என் குடும்பத்து முன்னுக்கை என்ன அசிங்கப்படுத்துறா? எதுக்குடா இந்த பழியை என் மேல போடுறா? என்னது என் வீட்டு பொண்ணு உன்கிட்ட வந்து தாலி கட்ட சொல்லிச்சா? அதை என்னால நம்பவே முடியலையே. ஆண்டி ஆண்டி அது உண்மைதான் ஆண்டி. அவ சொல்ல போய் தான் நான் வந்து தாலி கட்டினேன். என்ன சோனி, அவன் சொல்றது உண்மையா? நீ சொல்லிதான் அவன் உன் கழுத்துல தாலி கட்டினானா? என்னமா பண்றா? என்ன பண்ணி வச்சிருக்கா? அத்தை இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லத்தே. நான் அவட்ட போய் எதுவுமே சொல்லலத்தே. அவன் ஏன் தெரியலத்தே, போய் சொல்றான் அத்தை. நான் அவட்ட இந்த கல்யாணம் பண்ணிக்கறி சொல்லவே இல்லத்தே. என்ன நம்புகத்தே. அம்மா அவதான் இந்த கல்யாணத்துக்கு அவளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாளம்மா. அவளை கொஞ்சம் நம்பலாமலாமா? என்னப்பா இவ இப்படி சொல்றா? நீ அவதான் உனக்கு தாலி கட்ட ஐடியா தந்த மாதிரி சொன்னா, ஆனா அவ ஒண்ணுமே தெரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னப்பா ஏதோ விளையாடுறியா? இல்ல ஆண்டி, எங்க 2 பேரும் சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்துக்கு. அவ ஏதோ பயத்துல உளறாண்டி, அதை நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதுங்க. அம்மா அவன் போய் சொல்றாமா. உன் பிள்ளைய பத்தி உனக்கு தெரியாதம்மா. அவன் சொல்றதெல்லாம் நம்பாதம்மா. அவன் போய் சொல்றாமா. வாயை மூடு கழுத. நான் இருக்கிற கோத்துல அப்படி வாயை கிழிச்சி என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சீ, நீ இப்படி இருப்பான்னு நினைக்கல. உன் கூட தானே உங்க அக்காவும் பிறந்திருக்கா. அவ இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கா. உனக்கு எங்கடி இருந்து இப்படி கேவலமான எண்ணெல்லாம் வந்துச்சு? நீ அவன் வீட்டுக்கு நேத்து போயிருக்கல, நீ போவாட்டினா கூட உன்னை நான் நம்பியிருப்பேன்டி. அவன் பின்னாடியே சுத்திட்டு அலைஞ்சிருக்காடி. நீ எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு. உங்க அக்கா உன் கூட தானடி பிறந்தா. அவ எவ்வளவு நல்லவளா இருக்கா. நீ இப்படி எங்களை அசிங்கப்படுத்திட்டியேடி. அப்போ நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கை அவ்வளவுதானம்மா? அத்தே நீங்க தேவையில்லாம சோனியை திட்டாதீங்க. எனக்கு சோனி மேல நம்பிக்கை இருக்கு. அவ அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா. இதோ வந்துட்டாங்களே, அவங்க இவனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிப்பாங்க. டேய் உன்னை நான் சமாளிக்க சொன்னேன், ஆனா இந்த விதத்துல நான் சமாளிக்க சொல்லல. பாவம் பழிய ஃபுல்லா அந்த பொண்ணு மேல நீ தூக்கி போட்டுட்ட. என்னமோ அந்த பொண்ணுதான் உன்கிட்ட தாலி கட்ட சொன்ன மாதிரி. அந்த பொண்ணு பாவம்டா. டேய் நான் எது சொன்னாலும் இவங்க நம்புற நிலைமையில இல்லடா. அப்புறம் நான் எப்படிதான் சொல்லி சமாளிக்கிறது? அதனாலதான்டா சோனிய என் கேமுக்குள்ள கொண்டு வந்துட்டேன்டா. அவளும் பாவம் தான். வேற என்னடா பண்றது இந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு? டேய் கார்த்திக், அங்க பாருடா, போலீஸ் வராங்க. போலீஸா? ஆமா ரேணு எதுக்கு இங்க வர? இவளுக்கு என்ன இங்க வேலை?